தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே அனுமதி இல்லாமல் இயங்கிய பட்டாசு குடோன் வெடித்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜசேகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜசேகரன், அந்த உரிமையாளர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? தற்பொழுது அதற்கு என்ன தீர்வு சொல்லப்படுகிறது? அதாவது தஞ்சை மாவட்டம் நெய்வேலி தென்பகுதி பகுதியில் இந்த நாட்டு வெடி தயாரிக்கிற ஒரு ஒரு சின்ன இடம் வச்சு அங்கே நாட்டு வெடி தயாரித்து அதை குடோனை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதத்துலாம் கோயில் திருவிழா, இப்போ தஞ்சாவூர் மாவட்டம், அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் கோயில் திருவிழா அதிகமாக நடக்குது. அதில் வெடிக்கிறதுக்கு வெடி, அந்த வான வேடிக்கைகள் வெடிக்கிறதுக்காக அந்த மத்தாப்பு இப்போ இதெல்லாம் தயார்படுத்தியிருக்காங்க. அந்த தயார் பண்ண அந்த குடோனில் 2 பேர் வந்திருக்காங்க. 60 வயது சுந்தர்ராசு, 18 வயது ரியாஸ். அது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டோன்னா அந்த 2 பேருமே உடல் சிதறி பலியாயிட்டாங்க. இவருடைய உடலும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையை கொண்டு வச்சிருந்து அங்கே பிரதம பரிசோதனைக்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த குடோன் அரசு அனுமதியே இல்லாமல் நடந்திருக்கு. இப்போ அது சம்பந்தமாக அதிகாரிகள் அதோட உரிமையாளர் யார், இது எத்தனை வருஷமா இந்த இடத்துல அந்த வெடி தயாரித்து அங்கேயே குடோனா பயன்படுத்திருக்காங்கன்றதெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா அந்த பட்டுக்கோட்டையை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் இது ஒரு பெரிய பரபரப்பு இது ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.